மந்தாரப்பூ மூளி காதில் தை மாசம் வந்தல்லோ. நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி. தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கொடிசியா வளாகத்தில் இருக்கோம். ராஜா சாரோட ஷோ நடக்க போது பரபரப்பான ரிஹர்சலில் இருக்காங்க. முதல்ல நம்மளுடைய அருண்மொழி சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய மேடை கச்சேரிகள் ராஜா சார் கூட பண்ணியிருக்கீங்க, எல்லா கண்ட்ரீஸ்லையும் பண்ணியிருக்கீங்க, தமிழகம் முழுக்க நிறைய மேடைகளில் பங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கோவை கொடிசியாவில் நடக்கக்கூடிய ஷோ எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார். இந்த மற்ற ஷோவிலேருந்து இந்த ஷோ எப்படி வித்தியாசப்படுதுன்னா, ஜென்ரலாக ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் ஷோ பண்ணுவோம். இது ராஜா சாருடைய பிறந்தநாள் வர்றதுனால இந்த 2ஆம் தேதியை சூஸ் பண்ணி அது சாட்டர்டே சண்டே வரலைன்னா கூட அதில் பண்ணுறோம். அண்டு ரொம்ப ஸ்பெஷல் சாங்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ப்ளஸ் ராஜா சாருக்காக ஒரு டெடிகேஷனாக ஒரு சாங் உண்டு. அவர் பண்ண சாங் தான், பட் லிரிக்கெலாம் மாற்றி அவருடைய வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கிறோம். மொத்தத்தில் ஒரு அருமையான இசை விருந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். கோவை மக்கள் ரொம்ப லக்கியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சாரோட பர்த்டேக்கு அவருடைய பாடல்கள் கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிறைய மேடைகளில் நீங்கள் ராஜா சாரோடைய சாங்ஸ் பாடிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் நீங்கள் பாடலேருந்து ஒரு வரி எங்களுக்காக பாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, தேவலோகம் வேறு ஏது, தேவி இங்கு உள்ள போது வேதமோது, நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். இந்த ஷோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நாங்களும் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தினமலர் வியூவர்ஸ்க்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். As well as Coimbatore is very lucky to have Ilayaraja sir's birthday being celebrated here with his orchestra and a beautiful musical evening. You people are really very lucky, Coimbatore people. I am a sitarist actually. நான் சாரோட நியர்லி 40 years இருக்கேன் அவரோட ட்ரூப்பில். அண்ட் ஐ ஹவ் பிளேட் செவரல் சாங்ஸ், நிறைய ஹிட் சாங்ஸ். அம்மா என்று அழைக்காத, அப்புறம் நானூறு சிந்து, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நான் சித்தார் வாசிருக்கேன். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா, ஹீ இஸ் அ மேக்னமஸ் மேன். ஹீ இஸ் லைக் மை காட் ஃபாதர், அதுதான் சொல்ல முடியும். My birthday wishes I want to convey through this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரோஜா. நான் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தில்ருபா. தில்ருபா சரோஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் ஃபீல்டில் ஒரு 40 இயர்ஸாக இருக்கேன். சார்கிட்ட ஒரு 33 வருஷமாக வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஷோ நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயம்புத்தூரில் இங்கே நடக்கிறது. சாருடைய பர்த்டேக்காக வேண்டி எல்லாம் கான்செர்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பர்த்டேக்காக இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலான சாங்ஸ் எல்லாம் நிறையா எல்லாம் வாசிக்கிறோம். நிறைய ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாம் இருக்குது இந்த தடவை. நான் நிறைய சாங் பண்ணியிருக்கேன். நிறைய சாங்ஸ் எஜமானில் நிலவே முகம் காட்டு பண்ணியிருக்கேன். தோணின்ற படத்தில் சாங்ஸ் வாசிச்சிருக்கேன். நிறைய படத்தில் வாசிச்சிருக்கேன். நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும். சாரோட பர்த்டே அவரோட நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ராஜா சார் ஃபேன்ஸ்க்கு என்ன வேணும்? அதுவும் கோவை இந்த மக்கள் அவ்வளோ லக்கி. ஸோ ராஜா சார் கூட உங்களால் அவரோட பர்த்டே அன்னைக்கு இசை கடவுள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ நாங்களும் மியூசிஷியன்ஸாக, நான் சிங்கராக, எனக்கும் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ நான் ஜஸ்ட் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கான்சர்ட்டும் இந்த ஸ்டேஜில் சைடில் உட்காந்து நாம் ஸ்டேஜுக்கு பாடுவோம், அதுக்கப்புறம் சைடில் உட்காந்து சும்மா என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு பீட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். உங்களை மாதிரி தான். ஸோ அதுதான் நடக்க போகுது நாளைக்கு. அம்மாவோட ஃபஸ்ட்டு சாங் இல்லை, அம்மாவோட ஃபஸ்ட்டு சாங் காலை பனியில் நினைக்கிறேன். அதே பாடுறேன். காலை பனியில் ஆடும் மலர்கள் காதல் நினைவில் வாடும்
பட்ட மாயம் கண்ணி எந்தன் யோகம் காயம் பட்ட மாயம் கண்ணி எந்தன் யோகம். சாருக்காக ஒரு 4-5 மலையாளம் சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடியிருக்கிறேன். அதில் சாருக்காக ஃபஸ்ட்டு பாடின சாங் மந்தாரப்பூ காதல் தை மாசம் வந்தல்லோ சிந்தூரப்பூ பாடி கூடே நீ സ്വന്തമായല്ലോ ആരും കാണാതെ ആമ്പൽ കിനാവും ഒന്നൊന്നും മിണ്ടാതെ ഈറൻ നിലാവും ഒന്നാകും പോലെ ശ്രുതിയായി ലയമായി. Namaskar, I am Vibhavri Joshi. Tomorrow is a very special day. It is 79th birthday of Raja sir. He is entering 80th. So I am very excited. Actually, I am blessed to be part of this concert and looking forward for it. Yeah, my mother tongue is Marathi, but I write in Marathi all songs, and pronunciation I rehearse. Everybody in the group, Raja sir, everybody is helping me. So I am trying to sing perfectly. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச மாலையில் யாரோ மனதோடு பேச. Thank you. இசைஞானி இளையராஜா ரசிகர் அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். நான் பிரபாகர், ராஜா சார் கூட பல வருடங்களாக வயலினிஸ்டும் கண்டக்டரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். நான் ரெண்டாவது என்னென்னா, இது வந்து அவரோட 80th பர்த்டே 80வது பிறந்த நாளுக்கு இந்த ஜூன் 2 கோயம்புத்தூரில் வந்திருக்கோம். ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். மறுபடியும் இதில் சில ஸ்பெஷல் விஷயம்லாம் நடக்க போகுது. பர்த்டே ஸ்பெஷல் மாதிரி எல்லாம் நாங்களே சில விஷயம்லாம் பண்ணி மியூசிஷியன்லாம் சேர்ந்து அவருக்கு மரியாதை பண்ணுற விதமாக இத்தனை நாளாக மற்றவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்து அவருக்கு செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு அவர் பர்த்டேயை நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் இதாக பண்ணுறோம் ஸ்டேஜில். அதை தவறாமல் நீங்களாம் வந்து பார்க்கணும். சாங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70-80 சாங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் ஸ்டேஜில் அத்தனை சாங்ஸ் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, வாசிக்க முடியாது, பாட முடியாது. ஸோ மேபி மேக்ஸிமம் ஒரு 40 சாங்ஸ் அது சார் தான் டிசைட் பண்ண ஒரு லிஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணலான் இருக்கோம். அது இல்லாமல் அவரே சில விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கார். அவரும் புதுமையாக சில விஷயம்லாம் பண்ணுவார் ஸ்டேஜில். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ராஜா சார் 80வது பிறந்தநாளில் திருக்கடியூரில் அவருக்கு பூஜைலாம் பண்ணார் கோயிலில். எல்லாருக்கும் அது உலக இருந்த விஷயம் எல்லாம் ஃபேஸ்புக்கெலாம் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எல்லோரும் மியூசிஷியனும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மியூசிஷியன் சிங்கர்ஸ் எல்லாருமே நேற்றுக்கு நாங்கள் இங்கே ரிஹர்சல் பண்ணும்போது அவர் பூஜை முடிச்சுட்டு வந்தார் ஹோட்டலுக்கு. எங்கள் ரிஹர்சலுக்கு வந்தவுடனே நாங்கள் எல்லோரும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கினோம். இது மாதிரி நடக்கிறது எங்களுக்கே இது பெரிய ஃபஸ்ட் டைம். இது மாதிரி பெரிய அனுபவம் எங்களுக்கு. அவரோட வி காட் ஆல் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ்.
அது மேன்மேலும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல காரியம் தொடரணும் விரும்புகிறேன். நன்றி. நான் பாடகன் மது பாலகிருஷ்ணன். ராஜா லைவ் இன் கான்சர்ட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ராஜா சார் கூட கொஞ்ச நாளாக ப்ரோக்ராமில் நான் பாடிட்டுருக்கேன். அவரை பார்க்க முடியறதே ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்தான். அவரோட கொஞ்சம் சாங்ஸ் பாடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது. அவரோட ப்ரோக்ராமில் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பாடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் சாய் விக்னேஷ். ராஜா சார் லைவ் இன் கான்சர்ட் கோயம்புத்தூர் இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் லிஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்காக. ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. அண்ட் இதில் நாங்கள் இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி 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 கிரேட் பிளெஸிங். கோயம்புத்தூர் பீப்புளுக்குலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நாங்களாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ ஹாப்பி பர்த்டே ராஜா சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீஷா பேசுகிறேன். ராஜா சார் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது சாரோட கான்சர்ட்டில் நாங்கள் எல்லோரும் பாடுறோம்னு நினைக்கும் போது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் எங்கள் எல்லாருக்குமே. சார் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளீஸ் கீப் கம்போசிங் மோர் மியூசிக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஹாய், நான் உங்கள் சிங்கர் ஐஸ்வர்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே ராஜா சார். எங்களுக்கு வந்து உங்களோட 80th பர்த்டே இவெண்ட்டில் வந்து பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரொம்ப பிளஸ். புது காலை பொன்னிற வேளை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கர் அனிதா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோவையில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு. விர் ஆல் ஹியர். ராஜா சாரோட கான்சர்ட்காக நாங்கள் எல்லாம் விர் ஆல் கியர்ட் அப். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ட்ராவல் பண்ணல. அண்ட் திஸ் கான்சர்ட் எஸ்பெஷலி இஸ் லைக் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. பிகாஸ் உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் 80th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஓட ஒட்டின ஒரு கான்சர்ட். ஸோ இட்ஸ் ரியலி வெரி ஸ்பெஷல் அண்ட் ரியலி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அண்ட் உங்களுக்கான செட் லிஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளோ அழகழகான சாங்ஸு. நீங்கள் பார்க்குறச்சே கேட்குறச்சே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ நாங்களுமே we are all லுக்கிங் ஃபார்வர்ட். நிறைய நியூ சாங்ஸ் இருக்குது உங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாஸ்ட்ரோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ராஜா சார். உங்களோட இன்னும் நாங்கள் எல்லாரும் நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். கடவுளை பிரார்த்திக்கிறோம். பாடும் வானம் பாடி நான், பாடும் வானம் பாடி நான், மார்கழி மாதமோ. பின்னாடி மனோ சார் பாடிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. ராஜா சாருக்கு வந்துட்டு என்னுடைய வே டூ யங் டு ஈவன் டாக் அபவுட் ராஜா சார். அவரோட இந்த ஒரு அழகான ஒரு பிறந்த நாளில் நானும் பக்கத்தில் இருக்கேன். நானும் ஒரு 2 பாட்டு பாடுறேன்றது வந்து என்னோட லைஃப் டைமில் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பாக்கியம். ராஜா சாரை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஒரு மியூசிஷியனாக வந்துட்டு கண்டிப்பாக அவர் தான் அல்டிமேட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவரோட கூட இருந்து நான் ட்ராவல் பண்ணுறேன்றது ஐ எம் வெரி 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 த்ரில்ட். அண்ட் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜா சாருக்கு. தேங்க்யூ.